எது கால்சியம் வேணும்? நம்மளுக்கு வந்து போனுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம், பல்லுக்கு ரொம்ப முக்கியம், பிளட் கிளாட்டிங்க்கு ரொம்ப முக்கியம். இப்போ ப்ளீடிங் ஆச்சுன்னா அந்த ப்ளீடிங் நிற்கிறதுக்கு அந்த ரத்தம் வந்து கிளாட் ஆகணும். அதுக்கு கால்சியம் சத்து ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 1 கிராம் தேவைப்படுது கால்சியம். 1 கிராம்னா 1000 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது. இது பாலில் இருக்குது, கீரை வகைகளில் இருக்குது, கேழ்வரகுல இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு சுண்ணாம்பு சத்து, கால்சியம் சத்து இருக்குது. பட் இது வந்து குறைவாயிடுச்சுன்னா போன்லேருந்து கால்சியம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். 40 வயசுக்கு மேலே லேடிஸ்க்கு உடம்புலேருந்து சுண்ணாம்பு சத்து வெளியில் போகுது. அதனால கட்டாயம் அவங்க சுண்ணாம்பு சத்து சாப்பிடணும். முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு அவங்க சாப்பிடுவாங்க. பட் இதோட சேர்த்து இந்த டொபாக்கோ சேர்த்ததுனால அது ஃபுல்லாகவே வெளில போயிடுச்சு. ஏன்னா மவுத் கேன்சர் நிறைய வர ஆரம்பிச்சிடுது புகையில சாப்பிட்றதுனால. பட் வெறும் வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு தாராளமாக சாப்பிடலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் இந்த காலகட்டத்தில் யாரும் சாப்பிட்றதில்ல. அண்ட் பாலையும் குறைச்சிடுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம், எடுத்துக்கணும். இல்லைன்னா போன் வீக் ஆயிடுச்சுன்னா ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போன் வீக் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லாத விஷயம். இப்போ வந்து போன வாரம் எங்களுக்கு வந்து ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு பெரியவங்க வந்து எழுந்து உக்காந்தாங்களாம், வெறும்னே ஒன்றும் தப்புன்னு கூட உக்காரல, அவங்களுக்கு ஹிப் ஃப்ராக்சர் ஆயிடுச்சோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு வயசாக ஆக வரும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு கால்சியம் எடுக்கணும். கால்சியம் எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் பாலில் இருக்குது, கீரை, ராகி இந்த மாதிரி விஷயங்களில், அண்ட் மில்லட்ஸு, இந்த சேப்பரிசி இது எல்லாத்துலேயுமே இருக்குது. இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணும்.